யெசபெல், ஜெஸ்பெல். விரிவான வேதாகமக் கதை. யெசபெல், சிதோன் நாட்டின் ராஜாவான எத்பால் என்பவரின் மகள். அவள் இஸ்ரவேல் ராஜாவான அகாப் உடன் திருமணம் செய்து கொண்டு இஸ்ரவேலில் ராணியாக ஆனாள். ஆனால் அவள் உண்மையான தேவனை அறிந்தவள் அல்ல. அவள் தனது நாட்டின் புய்தெய்வமான பால் ஆராதனையை இஸ்ரவேலுக்குள் கொண்டு வந்தாள். இஸ்ரவேலை தவறாக வழிநடத்தியது. யெசபெல் பாலைப் போற்றும் கோவில்களை கட்டினாள். பல புய்தேர்க்கதரிசிகளை வளர்த்தாள். தேவனுடைய உண்மையான தீர்க்கதரிசிகளை துன்புறுத்தினாள். அவள் காரணமாக இஸ்ரவேல் மக்கள் தேவனை விட்டு விலகி பாவத்தில் விழுந்தார்கள். எலியா மற்றும் கர்மேல் மலை சம்பவம். தேவன் எலிஜார் என்ற தீர்க்கதரிசியை எழுப்பினார். எலியா பாலைப் போற்றும் தீர்க்கதரிசிகளுக்கு சவால் விட்டார். உண்மையான தேவன் யார் என்பதை பார்க்கலாம். கர்மேல் மலைமேல் பால் தீர்க்கதரிசிகள் பலியாக வைத்தார்கள். ஆனால் எதுவும் நடந்ததில்லை. எலியா தேவனை ஜெபித்தார். உடனே தேவன் நெருப்பை அனுப்பி பலியையும் கல்லையும் நீரையும் எரித்தார். இதைக் கண்டு மக்கள் கர்த்தரே தேவன் என்று ஒப்புக்கொண்டார்கள். யெசபெலின் கோபமும் எலியாவின் பயமும். இந்த சம்பவத்தை கேட்ட யெசபெல் மிகவும் கோபமடைந்தாள். அவள் எலியாவை கொல்ல சத்தியம் செய்தார். நாளைக்குள் உன் உயிரை எடுத்துவிடுவேன். எலியா பயந்து ஓடிப் பதுங்கினார். ஆனால் தேவன் அவரை பாதுகாத்து உற்சாகப்படுத்தினார். நாபோத்தின் திராட்சைத் தோட்டம். ஒரு நாள் ராஜா ஆகாப் நபோத் என்பவரின் திராட்சைத் தோட்டத்தை விரும்பினார். ஆனால் நாபோத், இது என் பிதாக்களின் சொத்து, நான் கொடுக்க முடியாது என்று மறுத்தார். ஆகாப் மனம் உடைந்து இருந்தபோது யெசபெல் ஒரு கொடிய திட்டம் போட்டாள். நாபோத்துக்கு எதிராக பொய் சாட்சி ஏற்படுத்தினாள். அவனை தேவனை நிந்தித்ததாக குற்றம் சாட்டினாள். அவனை கல்லெறிந்து கொல்லச் செய்தாள். பின்னர் அந்தத் தோட்டத்தை ஆகாப் எடுத்துக்கொண்டான். தேவனின் தீர்ப்பு. இந்த அநியாயத்தை பார்த்த தேவன் எலியாவை அனுப்பி தீர்ப்பு அறிவித்தார். ஆகாப் குடும்பம் அழியும். யெசபெல் நாய்களால் தின்னப்படுவாள். இது மிகவும் கடுமையான தீர்ப்பு. யெசபெலின் முடிவு. பல ஆண்டுகள் கழித்து ஜெஹூ என்ற புதிய ராஜா எழுந்தார். அவர் யெசபெலை எதிர்த்தார். யெசபெல் தன்னை அழகுபடுத்திக் கொண்டு தன்னலில் நின்றாள். ஆனால் யேஹூ அவளை கீழே தள்ளும்படி கட்டளையிட்டார். அவள் கீழே விழுந்து இறந்தாள். நாய்கள் அவள் உடலை தின்றன. தேவன் சொன்ன தீர்ப்பு அப்படியே நிறைவேறியது. யெசபெல் கதையிலிருந்து பாடங்கள். தீமை எப்போதும் வெற்றி பெறாது. அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது பெரிய பாவம். சதி, அநியாயம் கடுமையான தீர்ப்பை தரும். தேவன் நீதியுள்ளவர், அவர் தண்டிப்பார். உண்மையான தேவனை விட்டு விலகக்கூடாது.